அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்கேஎஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலமாக வெயில் காலமானே தெரியலிங்க. ஏன்னா கிளைமேட் வந்து அந்தளவுக்கு சில்லுன்னு பயங்கரமாக இருக்குது. வெயில் தெரியாதால நம்மளுக்கும் முந்திரி கொட்டை பொறுக்க ஈஸியாக இருக்குது. பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வெடித்த பழங்க ரொம்பவே டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி பழம் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த பழம் பார்த்தீங்கன்னா எல்லோ மற்றும் ஆரஞ்சு 2 கலரும் மிக்ஸ் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கௌதாரி முட்டையை ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா, அது உள்ளே இருக்கிற கரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டோனாலே அந்த கௌதாரிக்கு தெரியும். அதனால் அது அவயம் வைக்காது. அதனால் கருலாம் செத்து போயிடுங்க. அதனால தான் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இலைகள் பார்த்திங்கன்னா பூனை கசரா இலைன்னு சொல்லுவோம். இது நம்ம உடலில் எங்கே பட்டாலுமே சுருக்குன்னு குத்துங்க. ரொம்ப நேரம் அரிக்கும். ரொம்பவே டேஞ்சரான செடி அது. அதனால் நம்ம இந்த முந்திரி பழ சாறு தாங்க அதுக்கு மருந்து. தடவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டோனாலே சரியாயிடுங்க. மழை பெஞ்சதால் ரொம்பவே குழன்னு ஆயிடுச்சு பாருங்கள் பழம். இந்த டைமில் திருவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கைகள்லாம் ரொம்ப வலிக்கும். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.